காங்கிரஸ் இப்பொழுது இந்த விவசாய போராட்டத்திலிருந்து விலகிவிட்டது. அதற்கு ஏதாக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்களும் சேர்ந்து கொண்டுதான் இந்த பிரச்சனையை உருவாக்கி விட்டிருக்கிறார்கள். பாஜக ராகுல் காந்தியை பப்பு என்று சொன்னார்கள், இப்பொழுது தேச துரோகி என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ஆதாரத்துடன் தான் ராஜ்யசபாவில் சுதான்சு திரிவேதி என்று சொல்லக்கூடிய ஒரு எம்பி பிஜேபி கட்சிக்காரர் எப்பொழுதெல்லாம் பாராளுமன்றம் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வேணும் பிரச்சனையை ராகுல் காந்தி வந்துட்டு அப்புறம் சிவா ராகுல் காந்திக்கு தலை எகிரிடுச்சுங்க. என்ன ஒன்றா பேசலாம், எது ஒன்றா பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அண்ணன் தங்கி சேர்ந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விட்டார்கள். எப்படி இப்போ தமிழ்நாட்டில் 39 டிஎம்கே ஜெயிச்சிடுச்சுன்னா அது இஎம்எம் கொலான்னு சொல்லுவாரா ஸ்டாலின்? இல்லை திமுக சொல்லுவாங்களா? பிரியங்கா காந்தியினுடைய 4,47,000 ஓட்டு வாங்கியிருக்காங்களா அந்த அம்மா? அதுவும் பிளாக் ஓட்டா? அதுவும் கள்ள கபட நாடக ஓட்டா? அது கூடிய விரைவில் சிபிஎம் தலைவரை பிரகாஷ் கராத்தை டெல்லியில் விஜய் சந்திக்கக்கூடும். அதற்கான ஏற்பாடுகள் திரைமறையில் நடந்து வருகிறது. அப்பொழுது பார்த்தால் திமுகவும் சிபிஎம் ஒன்னா இருப்பாங்களா? அப்போ விஜய் பிரகாஷ் கராத்தை பார்த்துட்டாரு. ஆக மொத்தம் காங்கிரஸ்ல ஒரு கருத்து நிலவுகிறது, ராகுல் காந்தி விஜயுடன் பேச வேண்டும் என்று. ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து தொடர்ச்சியாக நம்முடைய வாசகர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம். இப்போ பாத்தீங்கன்னா டெல்லியில நடைபெற்ற இந்த விவசாயிகள் போராட்டம் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. இதன் காரணம் பின்னணி என்ன சார்? என்ன காரணம்? என்ன நடந்தது சார்? மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய விவசாய அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார். அதையும் தவிர காங்கிரஸ் இப்பொழுது இந்த 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 விவசாய போராட்டத்திலிருந்து விலகிவிட்டது. அதற்கு ஏதாக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்களும் சேர்ந்து கொண்டுதான் இந்த பிரச்சனையை உருவாக்கி விட்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விவசாய போராட்டம் வாபஸ் ஆனதனுடைய முக்கிய காரணம் மத்திய அரசாங்கம் அவர்களுடன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சியுடைய பஞ்சாப் அரசாங்கம் கூட இனி வன்முறை வேண்டாம் என்று ஆரம்பித்து விட்டார்கள். இல்ல, ஆம் ஆத்மியுடைய திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம் சார்? அங்க தோல்வியை கண்டு பயப்படுகிறார்கள். ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய நிலவுகள் எல்லாம் பார்த்தால் டெல்லி அரசாங்கம் இன்னும் ஓரிரு மாதத்தில் அங்கு தேர்தல் நடக்க இருக்கிறது. 70 மெம்பர் அசம்பிளியை தேர்ந்தெடுக்க வேண்டும். மார்ச் மாதத்தில் தேர்தல் நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது இந்த தாக்கம் இருக்கக்கூடாது என்பதுதான் ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிலைப்பாடு. பஞ்சாபினுடைய பாலிடிக்ஸ் டெல்லியில ஓவர் ஷேட பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால்தான் இந்த போராட்டத்தை வாபஸ் பண்ணிட்டாங்க. வன்முறைகளை அடுக்கக்கூடாது. எல்லாத்த தவிர சிவா, டெல்லியில குளிர் அதிகங்க. எவனு கிட்ட உட்கார மாட்டான், அவன் எழுந்து போடுவான். ஓகே சார். சார், இப்போ ராகுல் காந்தி அவர்களை தேச துரோகி அப்படின்னு சொல்லி பாஜக விமர்சனம் முன்வைத்திருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறது? அது மிக மிக சீரியஸான குற்றச்சாட்டு. 138 வருட ஓல்டு காங்கிரஸ் கட்சியை பாஜகவினர் எள்ளி நகையாடுவது தவறு என்று தான் நான் கருதுகிறேன். காரணம், பாஜக ராகுல் காந்தியை பப்பு என்று சொன்னார்கள், இப்பொழுது தேச துரோகி என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ஆதாரத்துடன் தான் ராஜ்யசபாவில் சுதான்சு திரிவேதி என்று சொல்லக்கூடிய ஒரு எம்பி பிஜேபி கட்சிக்காரர் எப்பொழுதெல்லாம் பாராளுமன்றம் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வேணும் பிரச்சனையை ராகுல் காந்தி ஜார்ஜ் சோரேஸ் மூலமாக அமெரிக்காவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் மூலமாக செய்கிறார். இந்தியாவிற்கு விரோதமாக செய்கிறார். அதனால் தான் நீ தேச துரோகி என்று, யூ ஆர் அ ட்ரைட்டர் என்று சொன்னார். தேச துரோகி என்று. அதுதான் மிக சீரியஸ் சார்ஜ். இப்போ சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு நிலைப்பாடு வரக்கூடும். பொது வழியில் பேசக்கூடிய வழியில் ராகுல் காந்தி எண்ணி நகையாடுகிறார்கள் பாஜகவினர். காரணம், முதுகுல அதானி அம்பானிங்கிறாரு, மோடிங்கிறாரு, மூக்குல மூடின்னு வராரு, நாளைக்கு கருப்பு கண்ணாடி போட்டுன்னு வருவார, முதுகுல அந்த மாதிரி மோடி அதானி போட்டு தவறது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அதுவும் காங்கிரஸ் இருந்தவர், காதி சட்டை போடாமல் டி ஷர்ட் அரசியல் செய்கிறார். டி ஷர்ட்ல போட்டுட்டு பயில்வான் மாதிரி இப்படி வராரு. நல்ல குளிர் அடிக்குது. எங்க உடம்புக்கு வந்துட்டு போகுதுங்க அவருக்கு. அவர் தன்னுடைய உடல்நிலையை
பிரியங்கா காந்தி வந்துட்டு அப்புறம் சிவா, ராகுல் காந்திக்கு தலை எகிரிடுச்சுங்க. என்ன ஒன்றா பேசலாம், எது ஒன்றா பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அண்ணன் தங்கி சேர்ந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விட்டார்கள். எப்படி ஒரு சிஸ்டர் வந்துட்டு அப்புறம் கட்சியிலேயே மாறுதல் உண்டு. எல்லாரும் இப்போ பிரியங்கா காந்தி தான் ஓடணும்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சிடபிள்யூசி மெம்பர்ஸ் எல்லாம் அந்த அம்மா பக்கம் பார்க்க போறாங்க. பிரியங்கா காந்தி இருக்கக்கூடிய வரவேற்பு காங்கிரஸ் தலைமையில் இருந்து நல்ல இருக்குது. ராகுல் காந்தியை ஃபெயிலியர் ஆக்கி விட்டாங்க. இதுதான் இதையெல்லாம் பற்பல கோணத்திலிருந்து பார்ப்பதனால் ராகுல் காந்தி துரோகி என்று சொன்னது தவறு. இருப்பினும் அவர் 20 வருடங்கள் அவர் எம்பியாக இருந்திருக்கிறார். அவரை பற்றி அப்படி பேசுவது தவறு என்று சொல்கிறேன். ராகுல் காந்தியும் அதானி மோதானி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அது ஒரு அரசியல், நாகரிக அரசியல் வேணுங்க. சார், இப்போ பிரியங்கா காந்தி வந்த பிறகு சொந்த கட்சியிலேயே ராகுல் காந்திக்கு எதிர்ப்பு அதிகமாகிட்டு அப்படிங்கிற கருத்துக்களும் வந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் பாஜக ஒரு பக்கம் அடிக்கிறது, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி அப்படின்னு சொல்வது போல ராகுல் காந்திக்கு எல்லா பக்கமே அடி விழுந்துகிட்டு இருக்கு. ராகுல் காந்தியுடைய அடுத்த கட்ட செயல்பாடு பயணம் எப்படி சார் இருக்கும்? அவர் மூட்டை கட்சின்னு இட்டாலி போயிடுவாருங்க. அவருக்கு முட்டை கட்டின்னு துபாய் போயிடுவார், மூட்டை கட்டின்னு லண்டன் போயிடுவார். அவருக்கு இஷ்டமே கிடையாது அரசியல். பிரியங்கா காந்தி அம்மாக்குன்னு இஷ்டம் இருக்குது. இந்த 4 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க பிரியங்கா காந்தி. வேற ராகுல் காந்தி அதோட குறைச்சலான ஓட்டு தான் ஜெயிச்சார். இது என்னை குறிக்கிறது என்றால் பிரியங்கா காந்தி பொதுமக்களிடையே ஆதரவு பெருகி வருகிறதை தான் குறிக்கிறது. சரி, இப்போ மகாராஷ்டிராவில் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இவிஎம் மெஷின்ல முறைகேடு நடந்திருக்கு, இதை மையப்படுத்தி தான் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டங்கள்ல வெளிநடப்புகள்ல ஈடுபட்டு இருக்காங்களே, இதை எப்படி சார் பாக்குறது? இப்ப தமிழ்நாட்டில் 39 டிஎம்கே ஜெயிச்சிடுச்சுன்னா அது இவிஎம் கொலான்னு சொல்லுவாரா ஸ்டாலின்? இல்ல திமுக சொல்லுவாங்களா? பிரியங்கா காந்தியினுடைய 4,47,000 ஓட்டு வாங்கியிருக்காங்களா அந்த அம்மா. அதுவும் பிளாக் ஓட்டா, அதுவும் கள்ள கபட நாடக ஓட்டா, அதுவும் மிஷின் இவிஎம் மிஷின் கோளாறு காரணமாக. ஒரு இடத்துல ஜெயிச்சா இவிஎம் ஜிந்தாபாத், தோத்து போயிட்டா இவிஎம் முர்தாபாத். இது எப்படிங்கிறது கதையா இருக்குது. இப்போ உத்தராகண்ட்ல, ஜார்க்கண்ட்ல போன்ற இடங்களில் எல்லாம் காங்கிரஸ் மிக மிக டஃப் கண்டஸ்ட் கொடுத்தாங்க. ஹிமாச்சல் பிரதேசத்தை ஜெயிச்சுட்டாங்க, உத்தராகண்ட்ல தோத்து போயிட்டாங்க. இப்போ ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு காங்கிரஸ்காரங்க சொல்ல முடியுமா இவிஎம் தான் எங்களை தோக்கடிச்சுன்னு சொல்லிட்டு? நடைமுறை காரணம், மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் இவிஎம் இல்லாத தோத்து போச்சு. அதுக்கு அவங்க உதாரணம் சொன்னது உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை கொசு கேன்சர்லாம் சொன்னது, அதனால தான் சொல்றாங்க. பல கருத்துக்கள் நிறைவினாலும் இவிஎம் மெஷினை பற்றி குறை கூறுவதை காங்கிரஸ் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்து. டெல்லி நூல் வெளியீட்டு விழா நடந்தது, விஜய் அவர்கள் நூலை வெளியிட்டது, அம்பேத்கருடைய பேரன் அவர்கள் ரிசீவ் பண்ணது, சந்துரு ரிசீவ் பண்ணது, ஆதவ் அர்ஜுன் வாங்கியது, இந்த நிகழ்வு டெல்லியில எப்படி சார் பார்க்கப்படுது? பாஜகவின் தலைமையில் ஏற்கனவே விஜயை குழப்பவாதி என்று சொல்லுகிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகள், சிபிஐ, சிபிஎம் போன்ற வலதுசாரி கட்சிகள் எல்லாம் இவரை வரவேற்கிறார்கள். குறிப்பாக பிரகாஷ் கராத் போன்றவர்கள் எல்லாம் விஜயினுடைய வரவேற்பை எதிர்க்கிறார்கள். கூடிய விரைவில் சிபிஎம் தலைவரை பிரகாஷ் கராத்தை டெல்லியில் விஜய் சந்திக்கக்கூடும். அதற்கான ஏற்பாடுகள் திரைமறையில் நடந்து வருகிறது. அப்பொழுது பார்த்தால் திமுகவும் சிபிஎம் ஒன்னா இருப்பாங்களா? அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியும் விஜய் பிரகாஷ் கராத்தை பார்த்துட்டாரு. ஆக மொத்தம் காங்கிரஸ்ல ஒரு கருத்து நிலவுகிறது, ராகுல் காந்தி விஜயுடன் பேச வேண்டும் என்று. மார்ச் ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக ஒரு புதிய திறப்பும் இருக்கத்தான் இருக்கும். சிவா சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் டெல்லி முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பார்த்து திரும்பி இருக்காங்க. சோ அண்ணாமலை அவர்கள் பார்த்து திரும்பிய பிறகு டெல்லியில என்ன நடந்துகிட்டு இருக்கு? அண்ணாமலை அவர்கள் சந்திப்பு குறித்த பேச்சு என்ன சார் அடிபட்டு இருக்கு? அவர் புயல் நிவாரண நிதி கேட்கத்தான் வந்தார். அதையும் தவிர பாஜகவுடைய தேசிய தலைவர் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள் ஜனவரி மாதம். அதனுடைய தேர்தல் அட்டவணைகள் பற்றியும், தமிழகத்தில் தேர்தல் நடத்த வேண்டும், இப்பொழுது உறுப்பினர் சேர்க்கை முடிந்துவிட்டது பாஜகவிற்கு, தேர்தல் எண்ணிக்கை. இருப்பினும் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதாக இருந்தால் மிஸ்டர் அண்ணாமலை, அது கேன்சல் ஆகிவிட்டது, அடுத்த வாரம் சந்திக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுதாங்க பின்னணி. அண்ணாமலையுடைய டெல்லி விஜயம் கண்டிப்பாக தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சிவா சார், அடுத்து அரசியல் அல்லாத ஒரு கேள்வி சார். இப்போ கர்நாடகாவில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவராஜ்குமார் அவர்கள் புற்றுநோய் பாதிப்பினால மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? வெரி சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். சினிமா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம்
ஒரு ஒரு நிர்பந்தமான நிலைமை, காலக்கேடு, அதாவது ஒரு டைம் ஷெட்யூல், வேலை செய்யறது. எப்பவுமே சினிமா துறையில் கேமராக்கு முன்னாடி நிற்பதனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிளார் ஃபார் சில டெர்மினல் டிசீசஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருந்தத்தக்க விஷயம்தான். அவருக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று கேட்டவுடன், இது ஒரு தனிப்பட்ட முறையில் பார்த்தால் அவர் நீடூழி வாழ்க, நலம் பெறுக என்று தான் ரியல் ஒன் வாய்ஸ் நேர்கள் மூலமாக ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்ளலாம். சார், இறுதியாக அரசியல் குறித்து நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு ஹாட் நியூஸ் அப்டேட் கொடுப்பீங்க. இந்த பதிவுல நீங்க கொடுக்கக்கூடிய அப்டேட் என்ன சார்? இந்த பதிவில் கொடுக்கக்கூடிய அப்டேட் ஒன்றே ஒன்று, மிக 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 முக்கியமானது. பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஜனாதிபதியாக இருந்ததுக்கும் அதுக்கு முன்னதாக கடந்த 10 ஆண்டுகளாக யூபி அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தார். அப்பொழுது அவர் அம்மையார் சோனியா காந்திக்கு 148 முக்கிய கடிதங்களை எழுதியிருக்கிறார். அந்த கடிதங்களில் பல காங்கிரஸை பற்றியும், ப சிதம்பரத்தை பற்றியும், தமிழக அரசியலை பற்றியும், ஏன் திமுக விஸ்ட்ரா சப்போர்ட்டை வாபஸ் வாங்கிய பொழுது என்னென்ன நிலைப்பாடு எடுத்தேன் என்று சோனியா காந்திக்கு எழுதிய கடிதத்தினுடைய நகல்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு பிரணாப் முகர்ஜியுடைய புதல்வி சர்மிஷ்டா முகர்ஜி என்பவர்கள் அடுத்த வருடம் இந்த புத்தகத்தை வெளியிட இருக்கிறார்கள். அப்பொழுது தமிழகத்தில் ஒரு பூச்சால் அந்த பூகம்பம் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அது சோனியா காந்தி அம்மையாரை தாக்கினாலும் தாக்குங்க சிவா. அதுதாங்க ஸ்பெஷல் ஸ்டோரி சிவா. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, நன்றி, நமஸ்கார்.